சின்ன வயசுலேயே தலைமுடி நரைக்குதுன்னு கவலைப்படுறீங்களா? சரி பண்ணிக்கலாம், கவலைப்படாதீங்க. என்ன ரீசன்னால ரொம்ப யங் ஏஜ்லேயே வந்துட்டு ஹேர் வந்து கிரேயிங் ஆகுது? இந்த ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ரீசன் ஜெனட்டிக் தான். அப்பா அம்மாக்கோ இல்லை தாத்தா பாட்டிக்கோ வந்துட்டு இந்த மாதிரி இயர்லி கிரேயிங் ஆஃப் ஹேர் இருந்துச்சுன்னா நமக்கும் வந்துட்டு சின்ன வயசுலேயே வந்து தலைமுடி நரைக்க வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, விட்டமின் டிஃபிஷியன்சிஸ், விட்டமின் B12 டிஃபிஷியன்சி, அயன், ஃபோலேட்டு, இல்லை காப்பர் டிஃபிஷியன்சி, இல்லை மைக்ரோநியூட்ரியன் டிஃபிஷியன்சி, இல்லை ப்ரோட்டீன் சத்து வந்து கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் கூட வந்துட்டு இருக்கலாம். தைராய்டு ஃபங்க்ஷன் டெஸ்ட் செக் பண்ணுங்க. இதில் ஏதாவது வந்துட்டு வேரியன்ஸ் இருந்துச்சுன்னா அதை கரெக்ட் பண்ணுங்க. டெஃபினட்டாக வந்துட்டு சரியாயிடும். ஸோ ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துங்க. டெய்லியும் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு முட்டை இல்லை 2 முட்டையாக எடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு ஆல்மண்டு, கேஷ்யூ நட் இதெல்லாம் வந்துட்டு ஃபுட்டில் வந்துட்டு ஆட் பண்ணுங்க. வாரத்தில் 2 நாளாவது வந்து சிக்கன் சாப்பிடுங்க. ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் வாழுங்க. ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அதிகமாகாமல் பார்த்துங்க. ஒரு நாளைக்கு 8 hours வந்து ஸ்லீப் பண்ணுங்க. இதுமாரியும் நீங்கள் வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு தலைமுடி வந்துட்டு நரைக்குது அப்படின்னு கவலைப்படுறீங்கன்னா, ஒரு வேளை நீங்கள் டை யூஸ் பண்ணுறீங்கன்னா அமோனியா ஃப்ரீ டை வந்துட்டு யூஸ் பண்ணுங்க. PPD ஃப்ரீ டை வந்து யூஸ் பண்ணுங்க. அது இன்னும் கொஞ்சம் வந்து பெட்டராக இருக்கும். ஏதாவது டவுட்ஸ்னால் அந்த கமெண்ட் பண்ணுங்க. டேக் கேர், பை.